ஹீரோயின் ஹஸ்பண்டை விட்டு தனியாக வந்து டீச்சர் வேலை பார்க்கறதால இப்போ அவங்களை தேடி வந்த ஹஸ்பண்ட் இப்போ அவங்க கையை உடைக்க பார்க்குறாரு. ஆனால் அங்கே வந்த ஷம்பாவை இப்போ அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போறாரு. இவங்களை டீஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை கஷ்டப்படுறதால அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல சாரின்னு எழுதி வைக்கிறாங்க. ஆனால் இவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சம்பாவும் விடாம சாரி கேட்டுட்டே இருக்கிறதால இப்போ ஹீரோயின் அவங்களை மன்னிச்சிடுறாங்க. கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. இவங்க வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதுமே பயங்கரமா கோவப்படுற அவரோ சண்டையில அவங்க கையவே உடைச்சிருவாரு. இப்ப ஹீரோயினோ இதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர்ன்றதால அங்க இருக்கிறவங்க இந்த கேஸை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மேல இவர் கூட இருக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த ஊருக்கு வந்து டீச்சர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட சம்பாக்கு இப்ப கோவம் வருது. அவரை சும்மாவே விட்டுருக்க கூடாது, இன்னும் 4 அடி போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. சம்பாக்கு சின்ன வயசுல அம்மா இறந்து போயிருப்பாங்க, அப்பா மட்டும்தான். இப்ப ஹீரோயினை அவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இதுக்கப்புறம் இவளோட படிப்புக்கு நான் பொறுப்புன்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு வந்தப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோயின் தொலைச்ச செயினை இப்ப அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துறாரு. ஹஸ்பண்டோ இப்போ மறுபடியும் வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நீ கொடுத்த கஷ்டத்தெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்காம இங்க வந்து போக மாட்டேன், நான் சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட உனக்கு யூஸ் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா அங்க வர சம்பவம் ஏன் எவிடன்ஸ் இல்ல என் கையில இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினை மிரட்டும் போது ஹஸ்பண்ட் பேசின எல்லாத்தையும் சம்பா வீடியோ எடுத்திருப்பாங்க. இப்ப போனை புடுங்கலான்னு போறாரு. ஆனா அவங்க அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. பிரசன்ட்ல சம்பா மேல ஒரு கொலை கேஸ்ல ஜெயில தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. ஏன்னா சாப்பிடறதுல இருந்து சொல்லி கொடுக்கறதுல இருந்து ஒரு அம்மா மாதிரி பாத்துப்பாங்க. இவங்களுக்கு மேக்ஸ் சரியா வராது, ஃபெயில் ஆயிட்டே இருப்பாங்க. கராத்தால ஸ்டேட் லெவலுக்கு போறதுக்காக செலக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ இவங்களும் மேக்ஸ்ல கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்காங்க. பிரசன்ட்ல ஜெயில இருக்க சம்பாவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எப்படியாச்சும் என்ன ஜெயில இருந்து வெளியே எடுங்கன்னு சம்பா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோ சம்பா கிட்ட பேசணும், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தா பர்மிஷன் கேட்கோங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் டிரான்ஸ்பர் வாங்கி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இவரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு.